मङ्गलश्लोकः वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वाक्यकारं वररुचिं भाष्यकारं पतञ्जलिं पाणिनिं सूत्रकारं च प्रणतोस्मि मुनित्रयम्. கடைசியா நம்ம பார்த்தது இந்த ஹரஸ்வ அகாரத்தினுடைய பிரயத்ன விஷயத்துல ரெண்டு விதமான அபிப்பிராயங்களை சொல்லி கொடுத்தார். ஒன்று, ஹ்ரஸ்வ அகாரஹா உச்சாரண கர்மாவில் சம்வர்த்தமா இருக்கும். அதே ஹ்ரஸ்வ அகாரஹாவானது பிரயோக காலத்துல, பிரயோக காலம்னா இந்த சந்தி இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கும் பொழுது, சாஸ்திர ரீதியான இந்த பிரயோகங்கள் சொல்லும் பொழுது அது விவருத்தமாக இருக்கும். அப்படி இந்த விஷயம் சொல்லலேன்னு சொன்னா என்ன ஆயிடும் கேட்டால், நமக்கு சந்தி காலத்துல ஒருவேளை இப்போ உதாரணத்துக்கு வச்சு பார்ப்போம், அகாரஹா சம்ருத்தஹா தான் அப்படின்னு வச்சுட்டாச்சுன்னா என்ன ஆயிடும், சில இடங்கள்ல அகாரம் விதிக்கிற இடத்துல அகாரம் கிடைக்காத போயிடும். அப்படிங்கிறத நம்ம கடைசியான கிளாஸ்ல பார்த்தோம். அதை சொல்றதுக்காகவே ஒரு சூத்திரத்தை அவர் வச்சுட்டார். அ அப்படிங்கிற ஒரு சூத்திரம். இந்த சூத்திரத்தை வச்சுட்டுதான் அவர் இந்த அர்த்தத்தை நம்ம சொல்லி கொடுத்தாரு. எந்த அர்த்தத்தை? அகாரமானது சம்ருத பிரயத்னத்துல ஒண்ணு இருக்கு, அதே சமயத்துல விவருத்த பிரயத்னத்தோடையும் கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அஸ்மின்ச்ச சூத்ரே பிரதம அகாரஹ விவருத்தஹ த்விதீயஹ சம்வருத்தஹ. அஸ்மின் சூத்ரே சம்வருத்தத்வத்யோதனாய மூர்தனி அங்குஷ சின்னம் நிவேஷிதம். புஸ்தகத்துல பார்த்தா நமக்கு தெரியும், அப்படி ஒரு அடையாளம் இருக்கு. விவருத்தோபி அகாரஹ உச்சாரண காலே சம்வருத்தஹ பவதி இதி உக்தம். அஸ்மின்ச்ச பிரதம அகாரஹ விவருத்தஹ த்விதீயஹ சம்வருத்தஹ தத்யோதனாய மூர்தனி அங்குஷ சின்னம் நிவேஷிதம். விவருத்தோபி அகாரஹ உச்சாரண காலே சம்வருத்தஹ பவதி இதி அஸ்ய சூத்திரஸ்ய அர்த்தः. உச்சாரண மாத்திர காரியம் இதம் சம்பிரதாயாபாவாத் திராவிடைः ந சர்வத்திர அனுஷ்டீயதே. அகாரः உச்சாரண காலே சம்வருத்தः பவதி இதி உக்தம். தத் கான் மனசி நிதாய இத்யுக்தே ஔத்தர ஜனான் மனசி நிதாய ஏவம் விவகாரः கிரியதே. இந்த சூத்திரத்துல அகாரஹாவானது, ஹ்ரஸ்வ அகாரவானது, அகாரஹா அப்படிங்கிற எழுத்தானது சம்வருத்த பிரயத்னத்தை கொண்டது உச்சாரண சமயத்துல அப்படின்னு யாரு மனசை வச்சுன்னு சொல்லியிருக்கானால், இந்த ஔத்தர தேசியார மனசை வச்சுண்டு அவளுடைய உச்சாரணத்தை மனசுல வச்சுண்டு இப்படி ஒரு பிரயத்னத்தை, சம்வருத்த பிரயத்னத்தை சொல்லிக் கொடுக்கிறார் சூத்திரக்காரர். ஆனால் இந்த மாதிரியான உச்சாரணம் நம்முடைய தென் தேசத்துல கிடையாது. அதைத்தான் சொல்றார். உச்சாரண மாத்திர காரியம் இதம் இத்யுக்தே ஹ்ரஸ்வகாரஸ்ய சம்வருத்தத்துவம் சம்பிரதாய அபாவாத் திராவிடைः ந சர்வத்திர அனுஷ்டீயதே. சந்தி அந்யேபி தேசபேதாத் உச்சாரண பேதாக. இதை போலவே சில எழுத்துக்களுடைய உச்சாரணமும் மாறுபடுறது அந்தந்த தேசத்தை பொறுத்த வரையில. யதா யத்ர திராவிடானாம் வகார உச்சாரணம் சம்பிரதாயः தத்ர வங்காஹ பகாரம் உச்சரந்தே. பங்காஹான்னு சொல்லிட்டு இருக்கோம். பங்கால், வெஸ்ட் பெங்கால், வங்காலஹா. நம்ம வங்கால்னு சொல்றோம், ஆனா அவர்களுடைய அந்த சம்பிரதாயத்துல வகாரஸ்தானே பகாரஹா. அதனால அது நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. இது வந்து தேச பேதத்தினால அப்படி வருது. சம்பிரதாய தத்ர வங்காஹ பகாரம் உச்சரந்தே. பவயோஹோ பகார வகாரயோஹோ அபேதஹ.
एवमेव र ल योः अभेदः ட ழ யோஹோ அபேதா அத்திமி ஈடே இப்படின்னு சொல்றது உண்டு. அத்திமி ஈழே இப்படின்னு சொல்றது உண்டு. எத்தேவா தேவ ஹேடனம் அப்படின்னு சொல்றது உண்டு. ஹேடனம் அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த சம்பிரதாய பேதங்கள் இருக்கு. இத்தியாதி பிரபஞ்சா இந்த மாதிரியான விவகாரங்களுடைய கூட்டம் மொத்தமும் சர்வோபி ஏவம் உற்பன்னா அந்தந்த தேச பேதங்களுடைய உச்சாரணத்தையும் சம்பிரதாயத்தையும் வச்சுட்டுதான் இந்த பேதங்கள் வந்திருக்கு. இப்போ இதுவரையில் நமக்கு ஆபியந்தர பிரயத்னங்களை சொல்லி கொடுத்துட்டார். பாஹ்ய பிரயத்னஸ்து ஏகாதச விதா என் நிபந்தன கில வர்காணாம் खर अतिखरादि भेदः सह पुनः न अत्यन्तम् उपयुक्तः इति न अत्र वर्ण्यते. ஏகாதச பேதங்கள் உண்டு பாஹ்ய பிரயத்னத்துல. அது இந்த கிரந்தத்துல இவங்க சொல்லல. அத முகநாசிகா இதி சூத்திர இந்த இடத்துல ஏன் ஒரு விஷயத்தை ந புனः அத்தியந்தம் உபயுக்தா அப்படின்னு சொன்னார் இல்லையா? அத்தியந்தம் உபயோகா இல்லைன்னாலும் ஏதோ உபயோகம் இருக்கே, என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, எந்த இடத்துல இந்த பிரயத்னங்கள்ல நம்ம சொல்றோம் இல்லையா, எதை உத்தேசிச்சு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால், ஒரு வர்ணத்தினுடைய இன்னொரு ஒரு வர்ணம் சவர்ணமா இருக்கும் இல்லையா? ஒரு சில வர்ணங்களுக்குள்ளார ஒரு சாவர்ணியம். அது எதை வச்சு நாம முடிவு பண்றோம்னு கேட்டா, இந்த பிரயத்னத்தை வச்சுண்டு. ஹ்ரஸ்வ அகாரஹா தீர்க்க அகாரஹா ரெண்டும் சவர்ணம். எதை வச்சு முடிவு பண்றோம் அப்படின்னு கேட்டா, அந்த ஸ்தான பிரயத்னாதிகள் ஒன்றாக இருப்பதுனால. சில இடங்கள்ல ரொம்ப குறைச்சலான இடங்கள்ல இப்ப சொல்லப்பட்ட இந்த பாஹ்ய ஆபியந்தர பிரயத்னத்தை வச்சுட்டு முடிவு பண்றதுக்கு முடியாது. அந்த மாதிரி இடத்துல என்ன பண்றதுன்னு கேட்டா, அப்போ இந்த பாஹ்ய பிரயத்னத்தை வச்சுண்டு முடிவு பண்றா. 11 விதமான பாஹ்ய பிரயத்னங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நான் அதோட பேர் மாத்திரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அது நமக்கு எந்த இடத்துல உபயோகப்படுறதோ அந்த இடத்துல நாம வேணா அதை சொல்லிக்கலாம். பாஹ்ய பிரயத்னஸ்து ஏகாதசதா விவாரஹ சம்வாரஹ ஸ்வாசஹ நாதஹ கோஷஹ அகோஷः அல்ப பிராணः மகாபிராணः உதாத்தः அனுதாத்தः ஸ்வரிதः இப்படின்னு 11 பாஹ்ய பிரயத்னங்கள். இந்த பாஹ்ய பிரயத்னங்கள் எப்போ நமக்கு உபயோகப்படும்? ஆபியந்தர பிரயத்னத்தை வச்சுண்டு சவரண நிர்ணயம் பண்ண முடியலன்னு சொன்னா, அப்போ இந்த ஏகாதச பாஹ்ய பிரயத்னங்கள் நமக்கு உபயோகப்படும். அதை மனசுல வச்சுருந்தா இந்த கிரந்தக்காரர் என்ன பண்றார்? பாஹ்ய பிரயத்னஸ்து ஏகாதச விதா ச புனः அத்தியந்தம் ந உபயுக்தா அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது ரொம்ப உபயோகப்படுது அப்படின்னு அர்த்தம். பெரும்பாலும் இந்த ஆபியந்தர பிரயத்னத்தை வச்சுண்டு நம்மளால இந்த வருணத்துக்கு எந்த வருணமானது சவரணமா இருக்குன்னு முடிவு பண்ணிட முடியும். அப்படி முடிவு பண்ண முடியாத இடத்துலதான் இந்த பாஹ்ய பிரயத்னத்தை நாம உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கிறத மனசு வச்சிருந்தார் அவர் எழுதியிருக்க. சரியா? அத முகநாசிகா இது சூத்திரே பராமிருஷ்டானி வரணானி ஸ்தானானி விவரணமஹா. முகநாசிகா வச்சனோனு நாசிகா அப்படிங்கிற சூத்திரத்துக்கு கீழே நாம ஒரு அர்த்தத்தை படிச்சோம். மித சவரணம் அப்படின்னு படிச்சோம் இல்லையா? அதை இப்போ அந்த ஸ்தானங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். எந்த ஸ்தானங்கள் பாருங்க. அ கு ஹ விசர்ஜனீயானாம் கண்டஹ. இதுல அகுஹ விசர்ஜனீயாக அப்படின்னு ஒரே பதம். எத்தனை பதங்கள் அதுல அடங்கிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, எப்படி இந்த ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னாஹ அப்படிங்கிறது ஒரு பதம். எப்படி அந்த பதம் வந்தது? ராமஸ்ச லக்ஷ்மணஸ்ச பரதஸ்ச சத்ருக்னஸ்ச மொத்த சேர்த்த இப்ப என்ன எடுத்து ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னாஹ அப்படின்னு ஒரு பதமா எடுத்து துவந்துவ சமாசா, இதரேதர துவந்துவ சமாசா.
அத போல இங்கேயும் துவந்த சமாசகா தான் இருக்கு. எப்படி பதங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத ரொம்ப ஜாகிரதையா பார்க்கணும். ஏன்னா ஒரு வாக்கியத்துல நம்ம இதை பார்த்து தெரிஞ்சுட்டோம்னா மேற்கொண்டு இதே மாதிரிதான் வரப்போறது. எப்படின்னு பாருங்க. அஷ்ச, குஷ்ச, ஹஸ்ச, விசர்ஜனீயஸ்ச. மொத்தம் எத்தனை இருக்கு? 4 பதங்கள் இருக்கு. அஷ்ச, குஷ்ச, ஹஸ்ச, விசர்ஜனீயஸ்ச. இப்போ அவளோட அந்த இதரே அந்த துவந்த சமாசம் பண்ணோம்னா, சமாஹாரம் பண்ணோம்னா அகுஹ விசர்ஜனீயாக, அகுஹ விசர்ஜனீயஹ, அகுஹ விசர்ஜனீயோ, அகுஹ விசர்ஜனீயாக இப்படின்னு சப்தம் வரும். அதனுடைய ஷஷ்டி பகுவச்சனம் அகுஹ விசர்ஜனீயானாம் கண்டஹா இப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம் கிடைக்கிறது? இந்த எழுத்துகளுக்கு ஸ்தானம் கண்டஸ்தானம்னு தெரிகிறது. இதுல ஆ அப்படின்னா ஆ நம்ம எழுதுறோம் இந்த ஆ, அதுவும் 18 விதமான ஆ அப்படின்னு கணக்கு வச்சுக்கணும். எப்படி 18 விதம் வந்தது அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிங்கோ. ஹ்ரஸ்வ அகாரஹா 1. இந்த ஹ்ரஸ்வ அகாரத்தையே ஸ்வரங்கள் 3 நம்ம படிச்சோம் இல்லையா? உதாத்த அனுதாத்த ஸ்வரிதா அப்படின்னு. அதை வச்சுட்டு பார்த்தால் ஹ்ரஸ்வ அகாரஹா இப்போ எத்தனையா வரும்? 3ஆ வரும். ஹ்ரஸ்வ அகாரஹாவே ஸ்வரிதா ஹ்ரஸ்வ அகாரஹா, அப்புறம் உதாத்த அனுதாத்த அகாரஹா. மொத்தம் எத்தனை வகையாச்சு? ஹ்ரஸ்வ அகாரஹாவே 3 வகையாச்சு. சரி, இப்போ இதுலயும் அனுநாசிகமான ஹ்ரஸ்வ அகாரஹா, அனனுநாசிகமான ஹ்ரஸ்வ அகாரஹா அப்படின்னு 2 பேதம் இருக்கு. அதுலயும் நம்ம என்ன பண்ண போறோம்? முதல்ல இப்போ அனுநாசிக ஹ்ரஸ்வ அகாரத்தை எடுத்துப்போமே. அனுநாசிகம் அ அப்படிங்கிற இந்த ஆவை எடுத்துப்போம். இதை நம்ம பிரிக்க போறோம். எப்படி பிரிக்க போறோம்? உதாத்த அனுதாத்த ஸ்வரித அனுநாசிக ஹ்ரஸ்வ அகாரத்தை எடுத்துட்டு 3 பிரிவுகளை சொல்லியிருக்கோம். இப்ப எத்தனை ஆச்சு? நீங்க கவுண்ட் பண்ணிட்டே வரணும். 3 ஆச்சு. இப்போ அடுத்தாப்புல பாருங்க. அனனுநாசிகமான ஹ்ரஸ்வ அகாரத்தை நான் எடுத்துக்கிறேன். அதுலயும் என்ன பண்ண போறேன்? உதாத்த அனுதாத்த ஸ்வரிதத்தை சொல்ல போறேன். சொன்னா இப்ப எத்தனை ஆச்சு? 6 ஆயிருக்கு இல்லையா? மொத்தம் ஹ்ரஸ்வ அகாரத்திலேயே 6 பிரபேதங்களை சொல்லியிருக்கேன். இது எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கா? 6 விதமான பிரிவு எப்படி வந்திருக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா? சரி, இப்ப அடுத்தது தீர்க்க ஆகாரத்தை எடுத்துக்கோங்க. அந்த தீர்க்க ஆகாரத்துல அனுநாசிகத்துல உதாத்த அனுதாத்த ஸ்வரித பேதம் சொன்னால் 3 தீர்க்க ஆகாரங்கள் வந்துடும். அடுத்தாப்புல அதே அனனுநாசிகமான தீர்க்க ஆகாரத்தை எடுத்துட்டு உதாத்த அனுதாத்த ஸ்வரிதத்தை சொல்லியாச்சுன்னா அது ஒரு 3. இப்போ தீர்க்க ஆகாரத்துல எத்தனை பிரபேதங்கள் வந்தது? 6 பிரபேதங்கள் வந்திருக்கு. ஹ்ரஸ்வ ஆகாரத்துல ஒரு 6 பிரபேதங்கள், தீர்க்க ஆகாரத்துல ஒரு 6 பிரபேதங்கள் ஆச்சு. சரியா? அடுத்தாப்புல புளுத்தத்தை எடுத்துப்போம். ஆ அப்படின்னு 3 மாத்திரா காலத்தை கொண்டது. அதுல உதாத்த அனுதாத்த ஸ்வரித பேதங்கள் அனுநாசிகமா வச்சிருந்து உதாத்த அனுதாத்த ஸ்வரித பேதங்கள் வச்சிருந்தால் என்ன அடுத்து? 3 பிரபேதங்கள் வரும். அடுத்தாப்புல அனனுநாசிகமான புளுத்த ஆகாரத்தை எடுத்துண்டு அதுல உதாத்த அனுதாத்த ஸ்வரிதத்தை சொல்லியாச்சுன்னால் மொத்தம் 6 வரும். அப்போ பாருங்க, ஹ்ரஸ்வ ஆகாரத்துல ஒரு 6 பிரபேதங்கள், தீர்க்க ஆகாரத்துல ஒரு 6 பிரபேதங்கள், புளுத ஆகாரத்துல ஒரு 6 பிரபேதங்கள். மொத்தம் இப்போ அ அப்படிங்கிற எழுத்துல எத்தனை பிரபேதங்கள் வந்தது? 18. 18. இப்போ அகாரத்துக்கு ஹ்ரஸ்வ தீர்க்க புளுத அப்படிங்கிற 3 பிரபேதங்கள் இருக்கிறதுனால அதை நம்ம இது 18ஆ நாம மாத்திட்டோம். இப்போ ஒரு எழுத்துக்கு ஹ்ரஸ்வஹாவே இல்லைன்னு வச்சுப்போம். அப்போ அங்க எத்தனை பிரபேதங்கள் வரும்? 12 வரும் இல்லையா? 12 வரும். எப்படி? இந்த ஏகாரத்துக்கு ஏ ஐ ஓ ஔ அதெல்லாம் தீர்க்கமா இருக்கு. ஆமா, தீர்க்கம் மட்டும்தான், ஹ்ரஸ்வம் கிடையாது. தேஷாம் ஹ்ரஸ்வாபாவாத் அப்படின்னு வரும் பங்கி.
அப்ப என்ன தெரிகிறது? அங்கெல்லாம் 12 இருக்கு. சரியா? இதே எந்த எழுத்துக்கு தீர்க்கம் கிடையாதோ, அதுக்கப்புறம் தான், தீர்க்கம் கிடையாது இல்லையா? அப்போ அதுக்கு எத்தனை வரும்? 12 எத்தனை பிரபேதங்கள்? அதுவும் துவாதசதான். தேஷாம் தீர்காபாவாத். இப்போ தெரிஞ்சுட்டா? இப்போ ஆ அப்படின்னா அதுல 18 எழுத்துக்கள் உள்ள அடங்கி இருக்குன்னு அர்த்தம். சரியா? நல்லா புரிஞ்சது இல்லையா? ஒரு ஒரு பதத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம். ஆங்கிறது ஒரு எழுத்து இல்லை, இங்க அது ஒரு பதம். எழுத்துக்களுக்குள்ளார சமாசம் நடக்காது, இது ஒரு பதம் அப்படிங்கிறத மனசை வச்சுக்கணும். அடுத்தது குஷ்ச. குஷ்சன் என்ன அர்த்தம்? கவர்கான்னு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். எதை எப்படி வந்தது? நம்ம அகோக இது அனுதித் சவரணஸ்ய அப்பிரத்யா அப்படின்னு ஒரு சூத்திரத்தை போன கிளாஸ்ல பார்த்தோம். அதை வச்சுட்டு இங்க கு அப்படின்னு சொன்னா கவர்கா அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த சூத்திரத்துல ஒரு சின்ன அம்சத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அது தேவையா இருக்கும். இப்ப இந்த ராம இதி அப்படிங்கறத நமக்கு இங்க என்ன சந்தி நம்ம பண்ணுவோம்? பண்றதா இருந்தா குணசந்தி பண்ணுவோம், ராமேதி அப்படின்னு பண்ணுவோம். குணசந்திக்கு எதெல்லாம் நிமித்தமா இருக்கு? அகாரமும் இகாரமும் ரெண்டுமே. அதாவது முந்தின எழுத்துல அகாரம் இருக்கணும், பின்னாடி அச்சு இருக்கணும். இதுதானே நமக்கு நிமித்தம். இப்போ இதுல கவனிச்சா தெரியும், இந்த அகாரம் நிமித்தம்னு சொன்னா இப்போ சீதா இதி அப்படின்னு நான் எழுதுறேன். என்ன எழுதுறேன்? சீதா இதி. இந்த இடத்துல என்ன சந்தி வரும்? சீதா இதி. ராம இதி மாதிரி சீதா இதி அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். சரியா? அங்க சந்தி வராது, சீதா இதி தான். அப்படியா? ஏன் வராது? வருமே, சீதேதி. சீதேதி, சீதா இதி சீதேதி. அப்போ ஒண்ணு பாருங்க, நம்ம ஆத் குணஹான்னு சூத்திரம் படிச்சிருக்கோம் வச்சுப்போம். ஆத் குணஹான்னு அர்த்தம் அகாராத் குணஹா ஸ்யாத் அச்சி பரே. இதுதானே அந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம். அப்போ அகாராத்னு சொன்னா அங்க அகாரஹ ஹ்ரஸ்வாதான் இருக்கு. அப்போ ஹ்ரஸ்வ ஆகாரத்துக்கு அப்புறம் அச்சு இருந்தா தானே குணஹா வரணும். இங்க சீதாவில தீர்க்க ஆகாரஹா இருக்கு. அப்படி இருந்து இங்க ஏன் குணம் வருது? வரக்கூடாது தானே? இப்ப இந்த கேள்வி புரிஞ்சிருக்கா? புரியுதுண்ணா. நான் சொன்னேன். புரியுது இல்லையா? இப்படி ஒரு கேள்வி வருது. சரி, இதுக்கு ஒரு பதில். நம்ம என்ன பதில் அப்படின்னு கேட்டா, எப்பொழுதுமே நம்ம முதல்ல பார்த்தோம் உத்தேசியம், நிமித்தம், விதேயம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதுல உத்தேசத்துல எந்த எழுத்து சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த எழுத்து தன்னுடைய சவர்ணங்களையும் சேர்த்து எடுத்துக்கும். ஆத்து அப்படின்னு இருக்கு, அகாராத்துன்னு அதுக்கு அர்த்தம். ஆனா இந்த ஆத் அப்படிங்கிறது எதை சொல்றது? உத்தேசத்தை தானே சொல்றது. உத்தேசத்தையும் அல்லது நிமித்தத்தையும் சொல்றது, ரெண்டுத்தையும் தான் ஒண்ணு சொல்றது, ரெண்டுத்தையும் சொல்றது அப்படின்னு போல சொல்லலாம். அப்போ இந்த உத்தேசகதமான அல்லது நிமித்தகதமான இருக்கக்கூடியதான எழுத்தானது தன்னுடைய சவரணங்களையும் சேர்த்து எடுத்துக்கும். அப்படி பார்த்தால் இப்போ இந்த இடத்துல ஆத் அப்படின்னு இருந்தாலும், ஆத் அப்படிங்கிறது அ சப்தத்தினுடைய பஞ்சமி பக்தி அந்தமா இருந்தாலும் அங்க எத்தனை எழுத்துலாம் எடுத்துக்கணும்? 18 எழுத்தையும் எடுத்துக்கணும். இப்ப நல்லா புரிஞ்சுதா? சரி. அந்த சூத்திரத்திலிருந்து இந்த அர்த்தம் நமக்கு கிடைக்கிறது. நான் எடுத்தோன்னு உங்களுக்கு அந்த சூத்திரம் சொன்னா புரியுமா புரியாதான்னு எனக்கு கொஞ்சம் சம்சயம். அதனால முதல்ல பிராக்டிக்கலா உங்களுக்கு தியரியை சொல்லிட்டு அப்புறம் சூத்திரத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாற்பயம். அது எனக்கு மறந்து போச்சு டக்குன்னு. அதனாலதான் அந்த சூத்திரம் தான் பார்க்கணும். ஆமா. ஆனா ஏக சம்சய ஆச்சாரியா, ஆத்து வந்து நீங்க உத்தேசம்னு சொன்னேன், நிமித்தமும் சொன்னேன். ஆனா உத்தேசம்லாம் வந்து ஷஷ்டி பக்தியில தானே இருக்கணும், இது பஞ்சமி பக்தியில தானே இருக்கு. ஆமா, நான் புரியுறது. கேள்வி நல்ல கேள்வி. இந்த சூத்திரத்துல அது நிமித்த பரமா இருந்தாலும் ஏகபூர்வ பரயோகம்னு சூத்திரத்தை வச்சுட்டு பார்த்தால்
இப்போ ராம இத்திங்கிற இடத்துல எதை உத்தேசிச்சு ஏகாரம் வரப்போறது? எந்த ரெண்டு எழுத்துடைய இடத்துல வரப்போறது? அகாரமும் அச்சம், அகாரம் இகாரம் ரெண்டுத்துக்கும் சேர்த்துதான் வரப்போறது இல்லையா? அப்ப அது உத்தேசம் தானே. ஆமா, பூர்வபரயோகம்னு அது நமக்கு ஆத்து கேள்வி சரிதான். ஆத்து சூத்திரத்துல அத உத்தேசமா இல்ல நிமித்தமா தான் இருக்கு, சரிதான். ஆனா நமக்கு வேற சூத்திரத்தினால அது கிடைக்கிறது. ஓஹோ சரி. எங்க ஏக பூர்வ பரயோகம் அப்படின்னு அங்க ஷஷ்டியில் தான் நிர்தேசமா இருக்கு. சரி சரி இல்லையா? அப்போ நமக்கு என்ன தெரிகிறது? அப்படிங்கிற எழுத்து இங்க நிமித்தமாகவும் இருக்கு, அதுவே உத்தேசமாகவும் இருக்கு. அதனாலதான் அப்படி சொன்னேன். ஆங்கிற எழுத்து உத்தேசகதமா நிமித்த கதமா இருந்தாலும் சரிதான். நமக்கு தேவையானது இதுதான். என்னது? நிமித்த கதமா இருந்தாலும் உத்தேசகதமா இருந்தாலும் அந்தந்த எழுத்து தன்னுடைய சவரணங்களை அத்தனையும் சேர்த்துக்கும். அதனாலதான் ராம இத்தின்னு வந்தாலும் ராமா இத்தின்னு வந்தாலும் கண்டிப்பாக அங்க சந்தி குணசந்தி உண்டு. ராமாங்க இடத்துல தீர்க்க ஆகாரம் தானே இருக்கு, அப்போ சந்தி வராதே இங்க அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஆத் அப்படிங்கிறதுல அகாரா தன்னுடைய சவரணத்தை முழுக்க எடுத்துக்கும். சரியா? சரி. இப்ப பாருங்க, நான் இப்போ இன்னொரு இடத்த சொல்றேன், இதை எடுத்துறேன். இப்போ இது நல்லா புரிஞ்சுது இல்லையா? நிமித்தமா இருந்தாலும் உத்தேசமா இருந்தாலும் அந்த எழுத்துகள் தன்னுடைய சவரணத்தை முழுக்க எடுத்துக்கும். சரியா? இந்த விஷயம் எல்லாம் நல்லா புரிஞ்சுது இல்லையா? இப்ப அடுத்த விஷயம் பாருங்க. மகா மகா ரிஷிஹி. சரியா? ரெண்டு பதங்கள் எடுத்துட்டு இருக்கோம். இப்ப இங்க என்ன சந்தி வரும்? குணசந்தி. இங்கேயும் குணசந்தி தான் வரும், சம்சயமே வேண்டாம். சரி, குண சந்தின்னு சொன்னா குணத்துல 3 எழுத்துகள் இருக்கு இல்லையா? என்னென்ன எழுத்துகள் இருக்கு? சரியா? இதுல இங்க என்ன எழுத்து வரப்போறது? அரு அப்படிங்கிறது அந்த ரு வேற சூத்திரத்தால குணத்துல என்ன எழுத்து வரப்போறது? குணமா? அரு இல்ல, ரு வந்து குணகா இல்லையே, ஆதன குணகா. ரு வரதுக்கு வேற சூத்திரம் இருக்கு, அதை விட்டுடுவோம். இப்ப இங்க குணகா வருதாண்டா வரும். சரியா? ஏன் இந்த இடத்துல ஆதான் எடுத்துக்கணுமா? எடுத்துக்கூடாதா? ஆவும் சவர்ணம் தானே. போன உதாரணத்தை நம்ம ராம இத்திங்கிற இடத்துலயும் எடுத்துட்டோம், ரமா இத்திங்கிறது எடுத்துட்டோம். வந்தாலும் அது தன்னுடைய சவர்ணத்தை 18 எழுத்துக்களையும் எடுத்துக்கும் அப்படின்னு தானே பார்த்தோம். அப்படி வச்சுட்டு பார்த்தால் இங்கேயும் கூட மகரிஷி இந்த இடத்துல என்னென்ன எழுத்து போக போறதுன்னு கேட்டால் அப்படிங்கிற எழுத்து போயிடும், அப்படிங்கிறதான எழுத்து போயிடும். சரியா? இந்த 2 எழுத்தினுடைய இடத்துலயும் என்ன வரப்போறது? அப்படிங்கிற எழுத்து வரப்போறது. சரியா? இங்க நான் என்ன கேள்வி கேட்கிறேன், ஏன் ஆதான் வரணுமா? அவருடைய சவரணமா இருக்கக்கூடிய தீர்க்க ஆகாரத்தை எடுத்துக்கூடாது? நல்ல பெரிய ரிஷி, மகா ரிஷின்னு சொல்லிட்டு போலாமே. மகா ரிஷின்னு பெரிய ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு போலாமா இல்லையா? தீர்க்கமான ரிஷின்னு ஏன் சொல்லவா கூடாதா? சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிங்க. இந்த அகாரமானது தன்னுடைய சவரணங்கள் எல்லாம் எடுத்துக்கோ. எப்ப தெரியுமா? உத்தேசத்திலேயோ நிமித்தத்திலேயோ இருந்தால். இப்ப இந்த அகாரமானது உத்தேசத்துல இருக்கா, நிமித்தத்துல இருக்கா, விதேயமா இருக்கா? விதேயமா இருக்கு. விதேயமா இருந்தால் அங்க எந்த அக்ஷரம் சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் வரும், தன்னுடைய சவரணங்களை கூழ்ந்து வராது. ஆமா. அப்போ என்ன தெரிகிறது இதுல இருந்து? உத்தேசகதமா இருந்தாலோ நிமித்தகதமா இருந்தாலோ சொல்லப்பட்டிருந்தாலோ அந்த எழுத்தானது தன்னுடைய சவரணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கும். ஆனால் விதேயகதமா இருந்தால் அந்த எழுத்தானது தன்னுடைய சவரணங்களை எடுத்துக்கொள்ளாது. அங்க எந்த எழுத்துக்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த எழுத்து மட்டும்தான் வரும். குணகா அப்படின்னு எந்த எழுத்துக்களுக்கு பேரு? வெறும் ஹ்ரஸ்வ ஆகாரத்துக்கா இல்ல தீர்க்கத்துக்கும் சேர்த்தா? ரஸ்வத்துக்கு தான். அதே குணகா. அத் அப்படின்னு ஹ்ரஸ்வ ஆகாரம் தான், ஹ்ரஸ்வ ஆகாரத்துக்கு தான் அந்த பேர் கிடைச்சிருக்கு. அது ஏன்னு நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இப்போது நம்ம மாசம் இதை மட்டும் வச்சுப்போம். ஹ்ரஸ்வ ஆகாரா தான் குண என்கின்ற பெயரை கொண்டது. அப்போ
இங்க விதேயகதமா இருந்தால் எழுத்தானது தன்னுடைய சவரணத்தை கொண்டு எடுத்துன்னு வராது, அது மட்டும்தான் வரும். அதனாலதான் இங்க நம்ம என்ன பண்றது இல்ல, மகா ஆ போயிட்டு இன்னொரு ஆ வச்சுக்கலாமே, ஹ்ரஸ்வகாரம் தான் ஏன் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்க முடியாது. ஆ அப்படிங்கிற தீர்காவோ பிளுத்தகாவோ ஹ்ரஸ்வகாரத்துடைய சவரணம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இது விதேயகதமா இருக்கிறதுனால அந்த விதேயகத எழுத்தானது அது மட்டும்தான் வரும், தன்னுடைய சவரணங்களை எடுத்துக்கொள்ளாது. இப்ப இந்த தாற்பயம் என்னது மொத்தமா இப்ப நம்ம படிச்சதுடைய தாற்பயம் அப்படின்னு கேட்டால், உத்தேசகதமோ நிமித்தகதமாகவோ எழுத்து இருந்தால் அந்த எழுத்து தன்னுடைய சவரணங்களையும் சேர்த்துதான் அங்கே எடுத்துக்கொள்ளும். ஆனால் நிமித்தகதமாக இருந்தால் அந்த எழுத்து தன்னுடைய சவரணங்களை எடுத்துக்காது, அது மட்டும்தான் வரும். இது நல்லா புரிஞ்சுது இல்லையா? இல்ல எனக்கு ஒரு சந்தேகம். அனுதித் சவர்ணஸ்ல சா பிரத்யய சூத்திரத்துல இது குறிக்கல, இந்த விஷயத்த சொல்லல. பாருங்க, அந்த சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம்? அணு உதிச்ச சவர்ணஸ்ய அப்பிரத்யயான் இருக்கு இல்லையா? இந்த அப்பிரத்யயான என்ன அர்த்தம்? விதீயம் அவிதீயமானஹா அன், விதேயகதமாக இல்லாத சப்தம் அன்னு என்ன பண்ணும்? தன்னுடைய சவரணங்கள் எல்லாம் சொல்லும். விதீயமானமா இல்லாதது அப்படின்னு என்ன அர்த்தம்? உத்தேசகதமாகவோ நிமித்தகதமாகவோ இருக்கக்கூடியது தன்னுடைய சவரணங்களை சொல்லும். அப்போ விதேயகதமா இருக்கக்கூடிய அன் என்ன பண்ணாது? தன்னுடைய சவரணத்தை சொல்லாது. அவிதீயமானஹா அன் அப்படின்னு போட்டது. அப்பிரத்யயா அப்படின்னு பதம் இருக்கா இல்லையா? பிரத்யயானாம விதீயத்தை, பிரத்யயா பிரதீயத்தை விதீயத்தை இது பிரத்யயா அப்படின்னு அதுக்கு விருத்தி இருக்கு இல்லையா? அதை வச்சிருந்தா அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப புரிஞ்சுதா? அதனாலதான் அனுதித் சவர்ணஸ்ய, அதாவது அவிதீயமான அனுதித் சவர்ணஸ்ய சஞ்ஞா ஸ்யாத்னு அந்த சஞ்ஞா ஸ்யாத். சரி, இப்ப நாம அந்த சூத்திரத்துக்கும் பிரகிருதத்துல பார்த்துட்டு இருக்கோம், இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், பிரகிருதத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அப்படிங்கிற எழுத்துக்கு 18 எழுத்து சொல்லி அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? 18 எழுத்துமே அதுக்கு அர்த்தம் அப்படின்னு பண்ணிருக்கோமா இல்லையா? ஏன் பண்றோம்? இது விதீயமா இல்ல, விதீயமானமா இல்ல, அதாவது விதிகதமா இல்ல. இந்த அகாரஹா அகுஹ விசர்ஜனீயானாம் கண்டஹா அப்படிங்கிற இடத்துல அப்படிங்கிற எழுத்து விதேயமா இருக்கா இந்த இடத்துல? இல்ல, இல்ல, அவிதீயமானமா இருக்கு. அப்போ அவிதீயமானமா இருக்கக்கூடிய அகாரஹா என்ன பண்ணும்? தன்னுடைய சவரணங்கள் அத்தனையும் எடுத்துக்கும், எதையும் விட்டுடாது. 18 எழுத்துக்களையும் எடுத்துக்கும். இப்ப புரிஞ்சுட்டா? புரிஞ்சுது. அப்ப அவிதீயமானான்னு சொன்னாக்கா அப்ப விதீயமானத்துக்கு அது எடுத்துக்காதுன்னு நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்காதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதுக்காதான் அவிதீயமானஹான்னு எழுதினேன். இப்ப பாருங்க, அப்படிங்கிற எழுத்துக்கு 18 எழுத்து அர்த்தம், பிரபேதங்கள் 18 பிரபேதங்கள் வந்து. இதெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கா இது? சரி, அடுத்தது கு அப்படின்னு இருக்கு. கு அப்படிங்கிறது உதித்தா இருக்கு. உதித்துன்னு அர்த்தம் உத்து இத்து எஸ் எஸ் ஆஹா. உகாரஹாவானது இத்தாக இருக்கிறது. எந்த எழுத்துக்கோ அந்த எழுத்து உதித். அது என்ன பண்ணும்? அதனுடைய சவரண அந்த வர்க்கத்தை முழுக்க சொல்லிடும் இல்லையா? அகுஹ விசர்ஜனியான கு அப்படிங்கிற எழுத்து தன்னுடைய மொத்த வர்ணத்தையும் 5த்தையும் சேர்த்து சொல்லிடும். சரி, இப்போ அப்படிங்கிறதுக்கு 18 பிரபேதங்கள் கிடைச்சது. கு அப்படிங்கிற எழுத்துனால எத்தனை எழுத்து கிடைச்சது? 5 எழுத்து கிடைச்சது. 18 ஒரு 5 23 ஆச்சா? ஹ அப்படிங்கிற எழுத்து 24. விசர்ஜனீயான விசர்கா இத்யர்த்தா. மொத்தம் 26 எழுத்துக்கள். இது அத்தனைக்கும் ஸ்தானம் கண்டஹா. 25 வந்துதா? சரி, ஓகே, 25 எழுத்துக்களுக்கு என்ன ஸ்தானம் வந்தது? இப்போ கண்டஹா ஸ்தானம். சரியா? இப்ப நம்ம ஒரு இந்த அகுஹ விசர்ஜனீயானாம் கண்டஹா அப்படிங்கிற வாக்கியத்துக்கு அர்த்தம் பார்த்தாச்சுன்னா இதே மாதிரிதான் மத்த எல்லாமே. ஒவ்வொன்றும் நம்ம இவ்வளவு விவரம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. சரியா? இந்த சந்தி இந்த சமாசகாவும் எப்படி? அஷ்ட குஷ்ட ஹஷ்ட விசர்ஜனீயஸ்ட தேஷாம் சமாஹாரஹ தேஷாம் இத்தரேதர துவந்த சமாசஹ 12 என்ன எடுத்து? அகுஹ விசர்ஜனீயாக தேஷாம் கண்டஹ ஸ்தானம் பவதி.
உற்பத்தி ஸ்தானம் கண்டஹா. சரியா? இப்ப அடுத்தது பாருங்க, இச்சு யசானாம் தாலு இஷ்ச சுஷ்ச யஷ்ச ஷஷ்ச. இது அர்த்தம் சேர்த்து என்ன சப்தம் வரும் அப்படின்னு கேட்டால் இச்சு யசாஹா தேஷாம் இச்சு யசானாம் தாலு ஸ்தானம் பவதி. சரியா? அடுத்தது பாருங்க, அடுத்தது எப்படி பிரிக்கணுங்கிறது ஜாகிரதையா பார்க்கணும். உஷ்ச புஷ்ச உபத்மானீயஸ்ச. சரியா? உஷ்ச உகாரஹ, உஷ்சன்னு சொன்னா உகாரஹ இத்தியர்த்தா. இப்போ அந்த போன இதுல இச்சுயேஷானாம்ல ஈ சொன்னோம்னா அந்த ஈல 18 எழுத்து இருக்குன்னு அர்த்தம், சூல சவர்கா இருக்குன்னு அர்த்தம், யகாரஹா ஷகாரஹா சேர்த்தால் இப்ப என்ன ஆச்சு, மொத்தம் வந்தாச்சு. அதுலயும் எத்தனை எழுத்துக்கள் வந்தது, அதே 25 பிரபேதங்கள். அடுத்தது உபூபத்மானியால உஷ்டன்னு சொன்னா உகாரத்துக்கு ஹ்ரஸ்வ தீர்க்க பிருத்தங்கள் உண்டுங்கிறதுனால 18 வகையும் வந்துடும். சரியா? அடுத்தது பாருங்க, புஹு பூ அப்படின்னா புஹு இல்ல பூ, பூன்னு அர்த்தம் பவர்கஹான்னு அர்த்தம். சரியா? அடுத்தது உபத்மானியா. உபத்மானியான்னு நம்ம எப்ப சொல்லுவோம் தெரியுமா, இந்த பகாரத்துக்கு முன்னாடி விசர்கா வந்தால் ராம படதி இஃப் அப்படி சொல்றோமா இல்லையா, அதுதான் உபத்மானியா. ககாரத்துக்கோ ககாரத்துக்கோ முன்னாடி விசர்கா வந்தால் அது ஜிஹ்வா மூலியா, ராம கரோதி. சரியா? ராம படதி, ராமஹ விருக்ஷஹ பலதி, இங்கேயும் விருக்ஷ பலதி. பகார பகாரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விசர்க்கத்தை நாம என்னன்னு சொல்லுவோம், அந்த விசர்க்க உச்சாரணத்தை உபத்மானியான்னு சொல்லுவோம். ககார ககாரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான விசர்க்கத்தை ஜிஹ்வாமூலியம்னு சொல்லுவோம். சரியா? இப்ப இந்த இடத்துல என்ன சந்தி இருக்கு பாருங்க, உ பூ உபத்மானியா சேர்த்தால் சவர்ண தீர்க்க சந்தி. பூல பூ இருக்கு, பூல ஊ இருக்கு, உபத்மானியத்தை முதல் எழுத்து ஊ இருக்கு, ரெண்டும் சேர்த்தால் உபூ சவர்ண தீர்க்க சந்தி. உபூபத்மானியானாம் ஓஷ்டௌ, 2 உதடுகள், இந்த உதடுகள் தான் அதுக்கு ஸ்தானம். அடுத்தது ருட்டு ரஷாணாம் மூர்தா ருஷ்ச டுஷ்ச ரேபஸ்ச ஷகாரஸ்ச சேர்த்தால் ருட்டு ரஷாஹ தேஷாம் ருட்டு ரஷாணாம் ஸ்தானம் மூர்தா பவதி. சரியா? அடுத்தது இதுவரை இந்த ஆ இ உ ரு இந்த 4த்துக்கும் ஹ்ரஸ்வ தீர்க்க பிருத்தங்கள் உண்டுங்கிறதுனால 18 எழுத்துக்களா எடுத்துக்கணும். இதுக்கு அப்புறம் லுது லசானாம் தந்தாகால லூக்கு என்ன கிடையாது, தீர்க்கம் கிடையாது, அதனால 12 தான். சரியா? அதையும் மனசுல வச்சுக்கணும். லு து தூன தவர்கஹா, ல அப்படிங்கிறது லகாரஹா சகாரஹா. இத மனசுல வச்சுட்டுதான் நம்ம இந்த சகாரத்தை அடையாளம் காமிக்கிறதுக்காக 2 விதமா சொல்லுவோம். சரஸ்வதி ச அப்படின்னு சொல்லுவோம். இதை இந்த பிரயத்னங்கள் தெரிஞ்சவா என்ன பண்ணுவான்னா தந்திய சகாரஹா அப்படின்னு சொல்லுவோம். தந்திய சகாரஹா அப்படின்னு அர்த்தம் தந்தஸ்தானத்தை கொண்ட சகாரஹா, தந்திய ஸ்தானஹா, தந்திய சகாரஹா. மூர்தன்ய ஷகாரஹா அப்படின்னு சொல்லுவா. இது கவனிச்சது உண்டா? அப்படின்னு அர்த்தம் மூர்தா ஸ்தானத்தை கொண்ட ஷகாரஹா, ஷண்முக ஷகாரஹா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மூர்தன்ய ஷகாரஹா அப்படின்னு அர்த்தம். நகாரத்துக்கும் மூர்தன்ய நகாரஹா தந்திய நகாரஹா இப்படின்னா விவகாரம் உண்டு. சிவன்ல சொல்லக்கூடிய ஷகாரஹா அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம சொல்லதா இருந்தா இந்த பாஷையில ஸ்தானங்களை வச்சுன்னு சொல்லதா இருந்தா என்ன சொல்லணும், தாளவிய ஷகாரஹா அப்படின்னு இதை வச்சுதான் சொல்லிட்டு இருக்கோம். சரி, லுது லசானாம் தந்தாக அப்படிங்கிற இடத்துல லுஷ்ச துஷ்ச லஷ்ச சஷ்ச லுது லசாஹ தேஷாம் லுது லசானாம் தந்தாக. அடுத்தது ஏ தைத்தோஹோ கண்டதாலு ஏத் ஐத் ஏதைத்தோஹோ கண்டதாலு ஸ்தானம், கண்டதாலு ஸ்தானம். இவைகளுக்கு என்ன கிடையாது, ஹ்ரஸ்வம் கிடையாது.
ஏச்ச ஐச்ச ஏதைத்தோ தயோஹோ இங்க ஜீவச்சனம் தான் வரும் ஷஷ்டிங்கிறதுனால ஏதைத்தோஹோ கண்டதாலு ஓதௌதோஹோ கண்டோஷ்டம் ஓத் ஔத் ஓதௌதோஹோ கண்டோஷ்டம் ஸ்தானம் வகாரஸ்ய தந்தோஷ்டம் அடுத்தது ஞமாங்காணாம் இது ஷஷ்டியில வந்ததுனால ஒரு நாம் எக்ஸ்ட்ரா வரும் எப்படின்னு பாருங்க சேர்த்தால் அதோடைய ஷஷ்டி ஞமாங்காணாம் நாசிகா ச அந்த சகாரத்துக்கு என்ன அர்த்தம் நம்ம ஏற்கனவே கு அகூஹ விசர்ஜனியானாம் சொல்லும் போது கூ சொல்லிட்டோம் கூன்னு சொன்ன கவர்கான்னு அர்த்தம் அந்த கவர்க்கத்துக்கே கண்டஸ்தானம் சொல்லியாச்சுன்னா அதுல கடைசி எழுத்தாக இருக்கக்கூடிய நாவுக்கும் கண்டஸ்தானம் வந்துடுத்து அத போல ஒவ்வொரு இடத்துலயும் சூ பூ இப்படி சொல்லும் போது அந்தந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஸ்தானம் வந்துடுத்து அப்போ இங்க என்ன சொல்ல வரான்னா அதோடு சேர்த்து நாசிகாவும் உண்டு அப்போ அனுநாசிகமான ஒரு பஞ்சம வர்க்கீய பஞ்சம வர்ணகா அனனுநாசிகமாகவும் ஒண்ணு இருக்கு அதனாலதான் நாசிகாச்ச அப்படின்னு சகாரத்தினால அதை தெரிவிக்கிறார் நாசிகாச்ச சரியா அப்புறம் அனுஸ்வாரஸ்ய நாசிகா அனுஸ்வாரஸ்ய அடுத்தது விசர்க அபரபர்யாய விசர்ஜனீய அர்த்த ஹகார சதுஷத்வனி பதாந்தரேபஸ்ய உச்சாரண விசேஷா பாருங்க இந்த விசர்ஜனீயா அகூஹ விசர்ஜனீயானாம் அப்படின்னு சொல்றது விசர்ஜனீயா அப்படிங்கிற பதத்தை உபயோகப்படுத்திட்டார் ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லல அதுக்கு அர்த்தம் இப்ப சொல்றார் ராமஹ அப்படின்னு சொல்ற அந்த விசர்க்கத்தை அதுதான் அது அர்த்த ஹகார சதுஷத்வனி பதாந்த ரேபஸ்ய உச்சாரண விசேஷா விசர்ஜனீய ராமஹா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த விசர்கா இருக்கு இல்லையா அதனுடைய அர்த்தத்தை சொல்றார் விசர்க அபரபர்யாய விசர்ஜனீய அது எப்படி சொல்லணும் அர்த்த ஹகார சதுஷத்வனி எங்க வரும் பதாந்த ரேபஸ்ய உச்சாரண விசேஷா பதாந்தத்துல இருக்கக்கூடியதான ரேபத்தினுடைய ஸ்தானத்துல இந்த விசர்கா வரும் ராம சு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த சூல உகாரம் லோபமாயிடும் அதுக்கப்புறம் அது சகாரமா மாறிடும் சகாரமா மாறினதுக்கு அப்புறம் ரேபம் வரும் ரேபா விசர்கா மாறிடும் அப்போ அந்த ரேபத்தினுடைய ஸ்தானத்துல தான் என்ன வந்திருக்கு விசர்கா வந்திருக்கு அதுதான் சொல்ற பதாந்த ரேபஸ்ய உச்சாரண விசேஷா தத்பேதோ அன்வர்த்த சம்ஞௌ தத்பேதோ தத் பிரபேதா அந்த விசர்க்கத்தினுடைய ஒரு அவாந்தர பேதா தான் உபத்மானியா அத போல ஜிஹ்வாமூலியா அதுவும் அதனுடைய பேரே அன்வர்த்தமா வந்திருக்கு தகுந்ததா ஏன்னா ஜிஹ்வாமூலியான்னு சொன்னா அந்த நாக்கனுடைய நுனியில வச்சு சொல்றோம் ராம கரோதி அப்படின்னு சொல்ற இடத்தை வச்சுண்டு அதனாலதான் அன்வர்த்த சம்ஞௌ ஜிஹ்வாமூலிய உபத்மானியோ உபத்மானியோ அப்படிதான் அடுத்தது அர்த்த மகார சதுஷத்வனி அனுஸ்வாரஹா அனுஸ்வாரஹான்னு என்னது மகாரத்துடைய பாதி உச்சாரண காலத்தை கொண்டது சம்யமஹா இன்னும் சொல்றோம் இல்லையா அதுதான் அனுஸ்வாரஹா விசர்காதயா ந சுதந்திராக வருணாக அதை மட்டும் தனியா நம்மளால என்ன பண்ண முடியாது உபயோகமே படுத்த முடியாது ந ஏபிஹி கிமபி பதம் ஆரம்பியதே ஒரு பதம் கூட இதை வச்சுன்னு ஆரம்பிக்காது இல்லையா அப்போ எதுக்காக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் பசுனாம் ஸ்ருங்கானி இவ எப்படி பசுமாட்டினுடைய கொம்புகள் இருக்கோ அது தனியா இருக்காது கொம்புகள் பசுமாடோடு சேர்ந்துதான் இருக்கும் அத போல ஸ்ருங்கானி இவ தே ஸ்வராணாம் அந்தேஷு அதாவது ஸ்வராட்சரங்களுடைய கடைசியில நீங்க நல்லா கவனிச்சா தெரியும் வெஞ்சனாட்சரங்கிறதுக்கு அப்புறம் விசர்கா வராது ஸ்வராட்சரத்துக்கு அப்புறம் தான் வரும் உச்சாரணம் கூட அப்படிதான் ஆவுக்கு பக்கத்துல விசர்கா இருந்தால் அஹா அப்படின்னு படிப்போம் ஈக்கு பக்கத்துல விசர்கா இருந்தால் இஹி ஹரிஹி அப்படின்னு அங்க போயிட்டு ஹரஹான்னு படிக்க மாட்டோம் எல்லா இடத்துலயும் அஹாஹான்னு படிக்க மாட்டோம்
எந்த ஸ்வரத்துக்கு அப்புறம் அந்த விசர்கா இருக்கோ அதோட சேர்த்து படிப்போம். குருஹு அதான் சொல்றார். பசூனாம் ஸ்ருங்கானி இவ தே ஸ்வராணாம் அந்தேஷு கதாச்சித் உபலப்யந்தே இத்யேவ அத்தஹ ஏவ ஏதே அக்ஷர சமாம்னாயே ந படிதாக. இந்த விசர்க்கங்கள் விசர்காவோ ஜிஹ்வா மூலியாவோ இதெல்லாம் எங்க படிக்கப்படல? அக்ஷர சமாம்னாயத்துல படிக்கப்படல தனியா. ஏன்னா இது தனியான ஒரு எழுத்தே கிடையாது. சரியா? இப்போ சொல்லப்பட்ட பிரகாரத்தைப்படி வர்ணானாம் ஸ்தான விபாகா பட்டிகையா பிரதர்ஷியத்தை அதஹா அப்படின்னு இதுவரையும் ஸ்தான பிரயத்னங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டார். நம் மேற்கொண்டு வரதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். மங்கள ஸ்லோகா. வாக்கியகாரம் வரருச்சிம் பாஷ்யகாரம் பதஞ்சலிம் பாணினிம் சூத்திரகாரம் ச பிரணதோஸ்மி முனித்ரயம்.